ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிஜின் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இயற்கையாக க்ரீன் வாட்டர் கல்ச்சரு. க்ரீன் வாட்டர் கல்ச்சர் எதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மீன், பீட்டா ஃபிஷ், அது மட்டும் இல்லாமல் கப்பி, அது மாதிரியான ஃபிஷ்களுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த தண்ணி இது கொஞ்சம் லேட்டான மெத்தட் தான் க்ரீன் வாட்டர் கல்ச்சருங்கிறது. நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த தண்ணி மாற்றவே இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும், இங்கெல்லாம் ஐக்கு 2 மாதம் தண்ணி மாற்றாமல் தான் நம்ம இந்த அளவுக்கு க்ரீன் வாட்டர் கல்ச்சர் ஆகிருக்கு. நீங்களாம் பணத்தை இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும். இதோ இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான மெத்தட்லாம் இருக்குது. அது மட்டும்லாம் நம்ம பணத்துக்கு நம்மக்கிட்ட அந்த மீன்கள்லாம் இல்லை. இப்போயே நம்மக்கிட்ட மீன் இல்லை. புறா உண்டு தவிர்த்து பாருங்கள், புறாக்கள் தான். இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட ஒரு கருங்கோழி இருந்துச்சு இல்லை, அந்த கருங்கோழி டெத் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பெரிய கோழியும் டெத் ஆயிடுச்சு. அந்த பெரிய கோழியும் இப்போ நம்மக்கிட்ட கருத்து இந்த ஒரே ஒரு சேவல் தான் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ஒரே ஒரு வெள்ளை சேவல் தான் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ தான் கொஞ்சம் பருவமாகிருக்கு. இதுதான் என் வீட்டில் சின்ன குஞ்சு, ஒரு 2 வார குஞ்சுலேருந்து இப்போ 2 வருஷம் கோயாக மாறப்போகுது. இது இப்போ பருவம் அடைஞ்சிருக்கு. கொஞ்சமாக கூத்துக்கு ட்ரை பண்ணுது. அந்த வீடியோ கிளிப் ஆனால் நான் அடுத்த ஷார்ட்ஸில் நான் போடுறேன். அதுமாதிரி நம்மக்கிட்ட இந்த பெரிய கோழி செத்துச்சு. திரும்பி சொல்கிறேன். இப்போ அந்த வெள்ளை கோழி தான் இப்போ பெரிய லீடராட்டம் இருக்குது. மிச்ச கோழிகள்லாம் இல்லை. இந்த 2 செம்ம சண்டை தினமும். இந்த கருங்கோழியும் அந்த கொண்டை சேவலும். உங்களுக்கு பார்த்தது தெரியும், முடியே இருக்காது 2த்துக்குமே. அப்படியே கொஞ்சம் சின்ன அப்டேட்டுமே நான் பண்ணிடுறேன். அங்கே பாருங்கள், நம்மகிட்ட ஒரே ஒரு புறா தான் இருக்குது. மின்னியே 2 புறா இருந்துச்சு. அந்த 2 புறா செத்து போச்சு. எலி கச்சி போட்டுச்சு. அது நான் வீடியோவாக போடுறதில்ல. இந்தமாரி புறா வீடியோலாம் டான்ஸ் ஆடுற வீடியோ. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான்னு சொன்னான். அவன் ஒருத்தர் மட்டும் டான்ஸ் ஆடி நான் போட்டேன். அதான் அப்போ நான் வீடியோவை போட்டு விட்டேன். அதான் நம்மளுடைய 3வது பெரிய வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ என்னென்னா இந்த க்ரீன் வாட்டர் கல்ச்சர் ஆகிடுச்சு. க்ரீன் வாட்டர் கல்ச்சர் ஆனதுக்கப்புறம் மீன் வாங்கி விடலான்னு நினச்சேன். க்ரீன் வாட்டர் கல்ச்சர் ஆகிடுச்சு. கல்ச்சர் ஆனதுக்கப்புறம் இப்போயே நான் வாங்கிட முடியாது. ஒரு 2-3 நாள் ஆகும்போது அதுவும் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ இதுக்குள்ளே நான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா இதுலேயே இருந்தால் ஊற்றிடுவாங்க கீழே. எங்கள் வீட்டில் இன்னொருத்துக்கு ஐக்கு தண்ணி வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதில் ஊற்றிட்டு மிஸ் தண்ணி கீ ஊற்றிடுவோம். நானும் கூட ஊற்றலாம். ஃபுல்லாக ஊற்றியாச்சு. வீட்டு எடுத்துன்னு நான் நேரில் வச்சிடலாமா அப்படின்னா நேரில் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நேரில் வச்சா இந்த க்ரீன் வாட்டர் அப்படியே ஒரு மாதிரி ஏடு பூச்சி மாதிரி ஆயிரும். இந்த க்ரீன் வாட்டர்லாம் அது மட்டும் இல்லாமல் மேலே இது மூடவும் கூடாது. இந்த மூடி வேஸ்ட் தான். இந்த அப்படியே எடுத்து நம்ம வெயிலில் வைக்கணும். யாரும் கீ ஊற்றாமல் இருந்தால் நல்ல விஷயம். அதுமாதிரி இந்த க்ரீன் வாட்டர் ஏன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பாக்டீரியா இருக்கிறதுனால இதில் மீன்கள் குஞ்சு போச்சு அப்படின்னா இதான் ஆல்கே. இந்தமாரி ஆல்கே இதில் ஃபார்ம் ஆகிறதுனால தான் சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ் இந்த ஆல்கே சாப்பிட்றதுனால தான் இது க்ரீன் வாட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் க்ரீன் வாட்டர் நிறைய பேர் கல்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கல்ச்சர் ஆகிறதுக்கு 2 மாதம் ஆயிடுச்சு. சில பேர் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா நம்ம வீடு மொட்டை மாடி கிடையாது, ஓட்டு வீடு தான். மொட்டை மாடி இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல எப்பவுமே வெயில் வச்சுனே இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எடுத்துன்னு போய் இந்த தண்ணி எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த இடத்துல க்ரீன் வாட்டர் கல்ச்சர் ஆகும். மாடி வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஓட்டு வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வீடியோன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் தான் இருக்கும். அவ்வளோதான். இதுமாரி நான் மீன் வாங்க ஷாப்புக்கு போகும்போது அது ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் இன்னொரு சொல்லிக்கிறேன்.
நம்ம சேனலை கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.